வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்தியகுப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் செந்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபொழுது எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார். அதேபோல் மற்றொரு மீனவர் ஐயனார் என்கிற செந்தில் புத்தாண்டன்று கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்கள் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் நலிவடைந்த நிலையில் உள்ள தங்களது குடும்ப தேவைக்கு நிதி உதவி வழங்கி உதவ கோரிக்கை வைத்த நிலையில் தற்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அவரது குடும்பத்தாருக்கு நிதி உதவி வழங்கினார். உடன் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, லட்சிய ஜனநாயக கட்சியின் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகி கடலரசன் ஆகியோர் உடன் இருந்தனர். காமராஜர் தொகுதியில் உட்பட்ட ராஜீவ்காந்தி நகர், 3வது குறுக்குத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்பொழுது பகுதி மக்கள் நீண்ட காலமாக சாலை வசதி தொடர்பான கோரிக்கைகள் இருப்பதாகவும் குடிநீர் விநியோகம் சீராக இல்லாதது குறித்து தங்களின் நிலையை எடுத்துரைத்தனர். மேலும் பகுதி மேம்பாட்டின் ஒரு பகுதியாக ஆக்கிரமிப்புகள் தொடர்பான விஷயங்களை எடுத்து சொல்லி அவசர கால சேவைகள் தடையின்றி செல்லும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டுக்கொண்டு சார்லஸ் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட துறைகள் வாயிலாக தொகுதி மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். உடன் எல்ஜிகே கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் ரவி ராஜாராம் உடன் இருந்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு தொடங்கியது. இதில் 10ஆம் வகுப்பு தேர்வை 122 பள்ளிகளைச் சேர்ந்த 5638 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு தேர்வை 60 பள்ளிகளை சேர்ந்த 5566 மாணவர்களும் எழுதுகின்றனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மத்திய இடைநிலை கல்வி வாரிய பொதுத் தேர்வுகள் 17ஆம் தேதி இன்று முதல் வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த தேர்வு புதுச்சேரி பகுதியில் 25 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 8 தேர்வு மையங்களும், மாஹே, ஏனாம் பகுதியில் தலா 2 தேர்வு மையங்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு நடைபெறுகிறது. இன்று காலை சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வுகளை எழுதி வருகின்றனர். மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் என அனைத்து வசதிகளும் பள்ளி கல்வித்துறை சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 83 அரசு பள்ளிகளை சார்ந்த 3916 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 44 அரசு பள்ளிகளை சார்ந்த 3953 மாணவர்களும் தேர்வு எழுதுகின்றனர். காரைக்கால் பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 1134 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 1223 மாணவர்களும் எழுதுகின்றனர். இதேபோல் மாஹே பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 333 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 346 மாணவர்களும் எழுதுகின்றனர். ஏனாம் பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 255 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 44 மாணவர்களும் எழுதுகின்றனர். தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வு எழுத வருகை தரும் தேர்வர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்துவர தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் வண்டிப்பாளையம் சாலையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. கோவிலிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கெடிலம் ஆற்றங்கரையில் உள்ள மயானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது. கடலூர் வண்டிப்பாளையம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. 3 முக இருளகனலுடன் வீதி உலா, பூவாலை கப்பறையுடன் வீதி உலா, அக்னி கரகத்துடன் அன்ன வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது.
விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை விழா இன்று நடைபெற்றது. இதையொட்டி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. மதியம் 1:30 மணிக்கு அம்மன் பூத வாகனத்தில் எழுந்தருளினார். அதையடுத்து சுவாமி புறப்பாடு நடைபெற்று கடலூர் ஜவான் பவன் சாலையில் உள்ள மயானத்தை சென்றடைந்தது. அதையடுத்து சுவாமி புறப்பாடு நடைபெற்று கடலூர் ஜவான் பவன் சாலையில் உள்ள மயானத்தை சென்றடைந்தது. அங்கு மேலதாளங்கள் முழங்க மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காணிக்கை அம்மன் மீது வாரி இறைத்தனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி காலை முதல் மகாயாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கெங்கையம்மன் குளக்கரையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குரத்தை பரமேஸ்வரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள் ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள பள்ள மதகு ரோட் பக்க வாய்க்காலை ரூபாய் 6.51 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் மேட்டு மதகு மற்றும் தூக்குப்பாலம் ஏரி வாய்க்காலை ரூபாய் 5.13 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் டிஎன் பாளையம் பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மனோகரன், சுகாதியா, தேசிகன், கண்ணன், குமாரசெல்வன், மாயகிருஷ்ணன், ஜெயமூர்த்தி, சிவா, வீரசெல்வம், தர்மன், வீரம்மாள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது 4 சம பூஜை அல்லது 6 ஜம பூஜை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் கொமேன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஐயுற்று மகாதேவர் ஆலயத்தில் 16ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற 2ஆம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன்பின் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட சிவபக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.